இமாம் வரலாறு பதிவு செய்கிறாங்க. இந்த நம்முடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயதில் அவங்களுக்கு மௌத்துடைய செய்தி அறிஞ்சிருச்சு. இப்போ நம்மள்கிட்ட எல்லாரும் வராங்கன்னா, இஸ்லாம் வராங்கன்னா வருவ கேட்பாங்க, வருவ கேட்கலாம் மாட்டாங்க, டைரெக்டாக ரூபை பிடிக்கிடுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் ரூபை கைப்பற்றுறதாக இருந்தால் என்ன செய்வாங்களாம்? யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்ன செய்வாங்களாம்? எல்லா நபிமார்கள்ட்டையும் எல்லா ரசூல்மார்கள்ட்டையும் முதல்ல கேட்பாங்களாம், உங்களை ரூபை பிடிக்க கொள்ளலாமா? அந்த மாதிரி உள்ள பக்குவம் யாருக்குன்னா நபிமாருக்கு மட்டும் அல்ல நசீபாக்கியிருக்கான். அப்போ கண்ணியமான பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியுடைய ஜும்மாவில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜும்மாவில் உட்காந்துக்கிட்டு குத்பா ஓதுறாங்க. ஓதும்போது அப்தன் ஹைரல்லா ஃபஹ்தல்லா, அப்தன் ஹைரல்லாஹு ஃபஹ்தல்லா, அதாவது ஒரு அடியார் இறக்க போகின்றார், அந்த அடியார் அல்லாஹ்விடம் போய் சீக்கிரமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் அவரை பார்ப்பதற்காக என்ற ஒரு செய்தியை ஜும்மாவுடைய குத்பாவுடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதும் பொழுது அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குலுங்கி அழுகின்றார்களாம். அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்களா, தேம்பி அழுகுறாங்க. அது என்னன்னு கேட்டேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக அல்லாஹ் நினைச்சிட்டான், ஒரு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்துட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, நமக்கு அல்லாஹ் முன்னாடியே அறிவிப்பு கொடுக்கணும். எப்படி அறிவிப்பு கொடுக்கணும்? நம்ம நல்லவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி சாலினா இருந்து பாருங்க, அல்லாஹ் என்ன செய்வான்? மரணத்தினுடைய வேளையில நம்ம எவ்வளோ தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகள் தௌபாக்கு பின்னால் அந்த மௌத்துடைய நேரங்களில் அழகான முறையில் சிரிச்ச முகத்தோட இஸ்லாம் வரும் பொழுது அஜிலூனி என்று என்ன செய்யணும்? நம்மளை அழைச்சு போறதுக்காக நம்ம தயாராக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் அதாவது தயாராகனா உடனே அல்லாஹ் நம்ம எப்படி நம்ம உடனே செய்யாது, நம்ம நீண்ட ஆயுளுக்கு துவா கேட்கணும். எல்லா தாய்மார்கள் சகோதரி என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம நீண்ட ஆயுளுக்கு துவா கேட்கணும். அதே போல ஒவ்வொரு நிலைமையிலையும் மௌத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளும் மௌத்துடைய சுவையை சுவைத்து விட்டே தீரும் என்று அல்லாஹ் படைச்சாட்டிட்டான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறை தொழுகும் பொழுது ஒவ்வொரு முறை என்ன செய்யணும்? மௌத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது நினைச்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நீண்ட ஆயுளை தரான். அதே போல பாவங்களை விட்டு தவிர்த்துக்கு ஒரு பாக்கியமாக அமைச்சிடும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அதிகமாக என்ன செய்யணும்? திக்ரோட இருக்கணும். ஏன்னா மௌத்து மோசமானது. மௌத்து நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கடைசி நேரங்களில் அல்லாஹ் அக்பர் அது பாதுகாக்கப்படணும். அவ்வளோ ஒரு வேதனை மட்டும் அல்லாமல் நம்மளுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது அதுதான். அதே போல நம்ம ஜனாசா வீட்டில் உட்காந்துன்னா யாரும் எந்த கதையும் பேசாதீங்க. ஏன்னா மௌத்து கேட்குமா? யார் மௌத்தானாங்களோ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன ஓதுறீங்க. அப்போ நம்ம நினைப்போமா, நம்ம நண்பர் வந்திருக்காங்க, இது எல்லாமே அந்த மௌத்தான மக்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களால பேச முடியாது, அவங்களால சைகை செய்ய முடியாது, ஆனால் எல்லாத்தையுமே கேட்பாங்க. அதே போல மையவாடியில் கபூரில் வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கால் அந்த குழியை அடைத்த பின்பு கடைசி மனிதர் நடக்கும் வரைக்கும் அந்த சப்தம் யாரு கேட்கும்னா அந்த மனிதரை கேட்குமா? அப்போ கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, எல்லோரும் மௌத்தை நம்பிதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது, யாரும் நிரந்தரமாக வாழப்போவதும் கிடையாது. ஆனால் கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, இருக்கக்கூடிய காலங்கள் சொற்பமான காலம். அந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில் வாழ்ந்து மரணிச்சிடும். அல்லாஹ் எதை சொல்றாலும் செஞ்சிடணும். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடையாளம் எல்லாரும் செய்யணும், மாறிடணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை முழுக்க ஜொலிக்க ஆரம்பிச்சிடலாம். நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் கிடைச்சிடும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அப்போ எப்பொழுது என்ன செய்யணும்? மௌத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கணும், திக்ரோட இருக்கணும், திக்ரோட வாழணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எதை கேட்டோமோ அது பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அதே போல் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பத்ரினுடைய மௌலிது, அதாவது பத்ர் சஹாபாக்கள் எல்லோரும் நீங்கள் போற்றப்படக்கூடிய பத்ர் சஹாபாக்களுடைய மௌலிது நாளைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் வரும் பொழுது பத்ர் சஹாபாக்களுடைய கிதாப் மோஸ்ட்லி 90% எல்லாரும் வீட்லையும் இருக்கும். நாளைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்னா அந்த கிதாபை கொண்டு வந்துடணும். இங்கே ஓத ரலியல்லாஹு செய்யணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பத்ரியத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இஸ்லாமில் பெரிய வளர்ச்சியே வந்திருக்கு. அதனுடைய பரக்கத்தில் அவங்க பேரை சொல்லி துவாக்கிட்டு அல்லாஹ் கபூல் செஞ்சிடறாங்க. அவங்க எல்லாருமே சொர்க்கத்தின் வாசிக்கலாம். அதனால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நாளைக்கு இந்த பத்ரி மோத கிதாப் கொண்டு வந்துருக்க இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் நமக்கு அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில் அமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ்
எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்குவானாக. நல்ல துஆ